அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திராவிட கொடுங்கோல் மாடல் ஆட்சி. வாங்க காணொலிக்குள்ளார போவோம். சரி, ஆதி தமிழ்குடியான பறையர் சமூகமும் தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததி இன மக்களும் இவ்வளவு தூரம் தாழ்ந்து வீழ்ந்ததுக்கு என்ன காரணம்? இதை யாராச்சும் சிந்திச்சிருக்கீங்களா? இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை கைது செஞ்சு அந்த போராட்டத்தை கலைச்சிருச்சு திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்லை. இது 500 வருடங்களாகவே ஆதி தமிழ் சமூகங்களான பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும், ஏன் அருந்ததி இன மக்களை கூட்டிட்டு வந்து இங்கேயுமே கொடுமை தான் பண்ணியிருக்காங்க. அந்த வரலாற்று தரவுகளை நம்ம படிச்சாதான் இந்த நிகழ்வை நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். ஏன்னா நீங்க வெறுமனே இப்ப நடக்கிற நிகழ்வுகளை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாது. பறையர்களின் வீழ்ச்சிக்கும் தேவேந்திர குல வேளாளர்களின் வீழ்ச்சிக்கும் இந்த திராவிடம் இல்லைன்னா இந்த விஜயநகர கூட்டம் எப்படி வேலை செய்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமா பார்ப்பனர்கள் இதுல ஈடுபடல அப்படின்றத உங்களுக்கு நான் வெட்ட வெளிச்சமிட்டு காண்பிக்க போகின்றேன். வாங்க. சரி, முதல்ல எப்படி இது நடந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். எப்படி பறையர்களின் வீழ்ச்சி, தேவேந்திர குல வேளாளர்களின் வீழ்ச்சி நடக்குது அப்படின்னா, இவர்கள் இருவருமே நிலங்களை வைத்திருந்தனர் ஒரு காலகட்டத்தில். அப்ப ஒருத்தவங்க கிட்ட நிலங்கள் இருக்கிறப்ப அவங்கள நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நிலம் இருக்கும் வரைக்கும் அவர்கள் தங்கள் நிலத்தை வைத்து பிழைத்துக் கொள்வார்கள். அதனாலதான் யாரா இருந்தாலும் ஒரு காணி நிலமாச்சு கொடுங்க, அவங்க பொழைச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துல இவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில இவர்கள் தாழ்ந்து வீழ்ந்தலாம் போல மிக முக்கியமாக நில உடைமையாளர்களாக இருந்தாங்க. இதை பற்றி நானே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன். பறையர்கள் சோழர்கள் ஆட்சியில் பறையர்கள் அப்படின்ற ஒரு காணொலியில கல்வெட்டு எண்களோட எப்படி ஊர் பறையன், அதாவது ராஜராஜ சோழன் ஆட்சியில ஊர் பறையன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கல்வெட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. ஊர் பறையன்னா என்ன அர்ஜுன் அப்படின்னா, ஊர் பறையன் அப்படின்றவங்க காணி உடைமையாளர்கள். அப்படின்னா காணின்னா நில உடைமையாளர்களா இருந்திருக்காங்க. அவர் ஏழிசை மோக படைச்சன் அப்படின்ற அவரோட பேர்ல அவரே கல்வெட்டு வச்சிருக்காரு. நான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நில உடைமையாளர்களாகவும் நில வச்சிருந்தாலும் சோழர் காலத்துல இருந்திருக்காங்க, பாண்டியர் காலத்துல இருந்திருக்காங்க தேவேந்திர குல வேளாளர்கள். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கல்வெட்டு வாரியா கிடைக்குது. மிக முக்கியமா இதையெல்லாம் நான் சொல்றதெல்லாம் எப்படி நம்புறது? பறையர் நிலங்களை புடுங்கி பார்ப்பனர்கள் கிட்ட கொடுத்துட்டானே சோழ மன்னன் அப்படின்லாம் சில பேர் சொன்னாலும் அதெல்லாம் பொய். ஏன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு கல்வெட்டுல கூட அப்படிப்பட்ட தகவல்கள் இல்ல. நீங்களே இந்த கல்வெட்டுகளை படிக்கணும்னா ஒண்ணு இல்ல, தஞ்சை பெரிய கோயிலுக்கு போங்க. அது ராஜராஜேஸ்வரம் அந்த கோயிலோட பேர். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கல்வெட்டுகள் எல்லாவற்றிலுமே இந்த கிராமத்துல பறையர்களுக்கு இவ்வளவு இறையலி நிலங்கள் நான் கொடுத்துள்ளேன் அப்படின்னு தான் துல்லியமா அளவு கொண்டு யார் யாருக்கு எவ்வளவு டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட், இறையலி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் பறையர் நிலங்களுக்கு வரி விதிக்கவில்லை அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டிலே இதை வெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் வெட்டி அவங்க இறையலி நிலங்கள் கொடுத்தாங்களான்னா இல்ல, பறையர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நில உடைமையாளர்களாக பறையர்களும் தேவேந்திர குல வேளாளரும் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர் ஆட்சியில நடந்திருக்கு. இதைதான் நான் சொல்லியிருந்தேன். ராஜராஜ சோழனோட பக்கத்துல இருக்கிற பர்சனல் அசிஸ்டண்டா இருந்ததே ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் கோதண்டராமன் அவரோட பெயர். அதுவும் கல்வெட்டுகள் இருக்கு. இதை நான் பல முறை பேசியிருக்கேன். அப்படி இருந்த இந்த சமூகங்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அதை நம்ம பார்க்கணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கான மிக முக்கியமான ஒரு சான்று என்ன அப்படின்னா, தமிழினம் 1500க்கு மேல விஜயநகர படைத்தளர்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றது. அங்க ஆந்திரால இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களை எதிர்த்து மூர்க்கமாக போரிட்டது யார்? தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா வீரிய மரபணு கொண்ட அந்த தமிழர்கள், ஆதி தமிழ் குடிகள் பயங்கர வீரியமா போராடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்களை விட்டு வச்சிருந்தா நம்மளுக்கு என்னைக்கு வேணாலும் ஆபத்து வரும் அப்படின்றதுக்காக அவர்களின் நிலங்களை புடுங்கி தெலுங்கர்கள் வைத்துக் கொள்கின்றனர். இதுதான் வரலாற்றுல தமிழர்கள் வீழ்ந்த இடம். இன்னைய வரைக்கும் நாம ஏந்திரிக்கவே இல்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை நான் ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க நீங்க பயணம் செஞ்சா உங்களுக்கு ஒரே ஒரு உண்மை தெரியும். இங்கு தமிழர்கள் நிலக்கிழார்களாக இல்ல. ஒத்த வீடு இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒத்த வீடு இருக்கும். அந்த ஒத்த வீடு பாத்தீங்கன்னா தெலுங்கரா இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா நில உடைமையாளரா இருப்பார். திருச்சி, அந்த பெரம்பலூர், அந்த பகுதிகள்லாம் முழுக்க முழுக்க தமிழர் நிலங்கள் புடுங்கப்பட்டுச்சு. காவிரி ஆற்று கரையோரம் இருந்த வளமான நிலங்கள் எல்லாம் தமிழர்களிடம் தெலுங்கர்கள் இன்னமும் வச்சிருக்காங்க. 500 வருஷமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க தென் தமிழகம் போனீங்கன்னாலும் இதே நிலைமைதான். கன்னியாகுமரி வரைக்குமே இதுதான் நிலைமை. ஒரே ஒரு வீடு இருக்கும் அந்த கிராமத்துல. அவர்கள் ஒத்த வீடா இருந்து நிலங்களை புடுங்கி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு கீழே தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் அடிமைகளா வாழ்ந்திருக்கும். இதுதான் உண்மை. இதுதான் சத்தியபூர்வமான உண்மை. சரி, இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்றத
வரலாற்று ரீதியா நம்ம பார்த்தோம். அப்ப நிலங்களை புடுங்குறாங்க. நிலங்களை புடுங்கினோடனே தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் அடிமைகளா மாறிட்டாங்க. அதுதான் உண்மை. அப்ப நிலம் இல்லாம போனதுனால அவங்க கிட்ட வளம் இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கதான் நீங்க ரொம்ப நுட்பமா பார்க்கணும். 1968 தஞ்சாவூர் மாவட்டம் அப்ப நாகப்பட்டினம் மாவட்டமா இப்ப இருக்கு. அங்க கீழ்வெண்மணி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பண்ணையாரை எதிர்த்து கூலி தொழிலாளிகள் எங்களுக்கு கொஞ்சம் காசு, கொஞ்சம் ஊதியம் கொஞ்சம் கூடுங்க அதிகமானு கேக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 44 பேரையும் ஒரு வீட்டுக்குள்ளார போட்டு வச்சு எரிச்சிடுறாரு. அதுல கை குழந்தை உட்பட பெண்கள் உட்பட எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. இந்த இந்த சம்பவத்தை எதிர்த்து ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்றவர் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த படுகொலையை செய்தவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படின்ற தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். எப்படா இவங்களுக்கு, இவர் நாயுடு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், இவர் எப்படி தஞ்சாவூர்ல நிலக்கீழாரா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சா? எனக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் சொன்னதுதான், விஜயநகரம் வந்தப்பே அவர்கள் தமிழ்நாட்டில் யார் யாரிடம் மிக வளமான நிலங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் புடுங்கினாங்க. அதை அவங்க இன்னமும் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதுல தமிழனை எரிச்சு கொண்டாங்க. இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை பத்தி இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு, விடுதலை பாகம் 2. அதுல ஒரு கதாபாத்திரம் ஒண்ணு வரும். அது பெண்களை மிக கீழ்த்தரமாக தமிழச்சிகள் நடத்தும். அது வேற யாரும் கிடையாது, இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு தான். இதை பற்றி கதிர் நிலவன் அப்படின்றவர் ஐயா ஒருத்தவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தை சேர்ந்தவர் எனக்கு பேட்டி கொடுத்தார். அதுல ரொம்ப தெளிவாக கொடுத்திருந்தாரு. கோபாலகிருஷ்ண நாயுடு கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளவில்லை, அவர் தமிழச்சிக்கு எதிராக அவ்வளவு தவறுகள் செய்தார் அப்படின்னு. அப்புறம் அவர் கொலை செய்யப்படுகின்றார். ஒரு ஆதி தமிழர் தான் அந்த வேலையை செய்யறாரு. சரிங்களா? அப்ப முதல் சம்பவம் இது. அப்ப நிலத்தை மட்டும் புடுங்கல, எவ்வளவு கொடுமைகளை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இவங்க செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, 1992 குறிஞ்சாங்குளம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 4 ஆதி தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர். நான் கொலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் பார்த்திருக்கோம், அதாவது சில விஷயங்கள்லாம். ஆனா இந்த மாதிரி ஒரு படுகொலையை உலகத்துல யாருமே கேட்டுக்க முடியாது. ஏன்னா ஒருவனின் உறுப்பை வெட்டி இன்னொருத்தவன் வாயில வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இந்த கொலை நடந்தது. 1992 குறிஞ்சாங்குளத்துல இந்த கொலை நடந்தது. அவங்க செய்ததெல்லாம் என்ன தெரியுமா? அந்த பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்க கோயில்ல நாங்க சாமி கும்பிடணும், காந்தாரியம்மன் கோயில் சிலை வச்சு சாமி கும்பிட்டாங்க. அப்ப அங்க இருந்த ஆதிக்க ஜாதியினர், யார் அந்த ஆதிக்க ஜாதி? நில உடைமை சமூகம், தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ யாரா தமிழன் அப்படின்னு வெட்டி கொண்டு அவனை இந்த மாதிரி பண்றாங்க. இந்த கொலையில யாருமே தண்டனை வாங்கவே இல்லை, எல்லோருமே விடுதலை செய்யப்படுறாங்க. இதை விட கொடூரம் என்ன தெரியுமா? 2025 இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அதே கிராமத்துல இன்னைய வரைக்கும் அந்த ஆதி தமிழ் குடியான பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள பேரிகேடு போட்டு தடுத்துட்டாங்க காவல்துறை. நீங்க எங்கேயும் போக கூடாது, ஏன்னா அந்த ஆதிக்க ஜாதியினர் உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க நடந்து போறதுக்கு மட்டும் ஒரே ஒரு குறுகலான இடத்தை விட்டுருக்காங்க. 2025 ஆகஸ்ட் மாதம் இது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு இந்த தகவல். அப்ப பாத்துங்க எவ்வளவு தூரம் ஜாதிய வெறியும் ஜாதிய வன்மம் கொண்டவர்கள் இந்த தெலுங்கர்கள் அப்படின்றது. பார்ப்பனர்கள் கிடையாது, பார்ப்பனர்கள் இந்த தவறை செய்யவில்லை, இதை செய்தது தெலுங்கர்கள் தான். அப்ப 500 வருஷமா தமிழினம் அடிமையா இருக்கு. இப்ப ஈவேராவை கொள்கை தலைவராக கொண்ட நமது ஐயா கருணாநிதி அவர்கள் செய்ததை நம்ம பார்க்கணுமா இல்லையா? தாமிரபரணி மாஞ்சோலை பிரச்சனை, ஊதிய உயர்வு கேட்டு 70 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 70 ரூபா எங்களுக்கு பத்தாதுப்பா, ஒரு 100 ரூபா, அதாவது 30 ரூபா அதிகமா கொடுங்கன்னு அங்க இருக்கிற அந்த கூலி தொழிலாளிகள் போராடினாங்க. நம்ம ஐயா கருணாநிதி என்ன பண்ணாரு? என்ன தெரியுமா பண்ணாங்க? அங்க இருக்கிற காவல்துறையை ஏவி 17 பேர் தாமிரபரணி ஆத்துல உழுந்து தேவேந்திர குல வேளாளர்கள் உயிரை விட்டார்கள். இப்ப பாத்துக்க, எல்லா இடங்களிலும் ஆதி தமிழ் குடியான பறையர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர்களும், ஏன் இப்ப அருந்ததியினர் மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டோன்னு வாக்குக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அருந்ததி இனத்தை சேர்ந்தவரை அடிச்சு தொங்க விட்டுருக்கானுங்க, தோட்டத்துல செத்து போயிட்டாரு. பாத்துக்க, இங்க எல்லாமே வாக்குகள் தான். திராவிட மாடல் அரசு என்பது ஒரு விளம்பர மாடல் அரசு. அந்த அரசுக்கு ஆட்சி செய்யவே தெரியாது. அப்ப நீங்க பாக்குறீங்க, வரலாற்று நெடுகவே இவனுங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. நிலங்களை புடுங்கிருக்காங்க, கொலை செஞ்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஆதி தமிழ் குடியான பறைய சமூகத்தை சேர்ந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட முடியல. இதையெல்லாம் பண்ணது பார்ப்பனர்கள் அல்ல, திராவிட என்று தெலுங்கு இனவெறி கொண்டவர்கள் தான் இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா நம்ம கூட இருக்காங்க? 500 வருஷமா இருக்காங்க. 500 வருஷமா தமிழ் இனத்தை இவர்கள் அடிமையாக வைத்திருக்கின்றனர். சரிங்களா? அப்ப பாக்குறீங்க, நில உடைமையாளர்களாக இருந்த தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் நில பிடுங்கப்படுகின்றது, அவர்கள் கூலிகளாக மாற்றப்படுகின்றனர். ஆனா இந்த தவறை தமிழர்கள் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக
திட்டமிட்டு தெளிவா மானமிகு ஆசிரியர் வீரமணியும் அந்த கும்பல என்ன பண்ணாங்கன்னா பறையர் நிலத்தை புடுங்கி பார்ப்பானுக்கு கொடுத்தான் அப்படின்னு ஒரு பொய் கட்டுரையை எழுதினாங்க. இதை விட இன்னொரு கொடூரம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் இந்த சமூகங்கள் கஷ்டப்படுது அப்படின்னு ஆங்கிலேயர்கள் பார்த்துட்டு பஞ்சமர் நிலம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரியா? தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர்கள், அருந்ததியின மக்கள், இன்னும் பிசி எம்பிசி பட்டியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் பார்த்து அந்த நிலங்களை கொடுத்தாலும் அந்த நிலங்களையும் புடுங்கினாங்க. இந்த நிலங்களை ஆங்கிலேயர்கள் கிட்ட குடுங்கன்னு சொன்னது யார் தெரியுமா? இந்த நிலங்களை இப்படி எல்லாம் வன்னியர்கள் கிட்ட இருந்து நிலங்கள் புடுங்கப்பட்டிருக்கு, பறையர்களிடமிருந்து நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்குன்னு தாத்தா அத்திப்பாக்கம் வேங்கடாசல நாயகர் அப்படின்றவர், நாயகர் அப்படின்றது வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர். அவர் இங்கிலாந்து ராணிக்கு கடிதம் எழுதி இந்த நிலங்களை கொடுங்கன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் பார்த்து இந்த மாதிரி நிலங்கள் இல்லாம இருக்கிற மக்களுக்கு நிலங்கள் கொடுக்கணும்னு பஞ்சமர் நிலங்கள்னு கொடுக்குறாங்க. அது என்ன தெரியுமாச்சு? இங்க இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில இந்த தெலுங்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதான் ஜாதி பேர் போட மாட்டாங்களா, பின்னாடி யார் தெலுங்கர் தமிழர்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவங்க அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் யார் யார் நம்ம ஆள்னு பார்த்து இப்ப பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அருந்ததியின மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி அந்த மக்களுக்கு இருந்த கொடுக்கப்பட்ட நிலங்களை திரும்ப அவங்க புடுங்கிக்கிட்டாங்க. 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 2000 ஏக்கர் அப்படின்ட்டு தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் நிலங்களை புடுங்கி வைத்திருக்கின்ற 2025ல உங்களால நம்ப முடியுதா? அந்த ஐயா ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, தெளிவா சொல்லுவாங்க, யார் யார் யார். நான் கேட்ட, ஐயா பார்ப்பனர்கள் புடுங்கி வச்சிருக்காங்க தெலுங்கர்கள்? இல்ல தம்பி, பெரும்பாலும் எல்லா நிலங்களையும் புடுங்கி வச்சிருக்கு தெலுங்கர்கள் தான் அப்படின்னு அவரே சொல்றாங்க. அப்ப இதனால பாதிக்கப்படுறது யாரு? ஆதி தமிழ் குடியான பறைய சமூகம், தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததியினும் பாதிக்கப்படுறாங்க. ஏன் இதை பத்தி எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி பேசாது? அவங்க ஆட்சியில இருக்கிறது தமிழனை நிலங்களை புடுங்கி காசால இன்னைக்கு படுகொலை நடக்கிற மாதிரி தமிழினத்தை படுகொலை பண்றதுக்காக இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதான் உண்மை, சத்தியபூர்வமான உண்மை. நிலங்களை இழந்தால் இதுதான் நடக்கும், உலகம் முழுக்க அதுதான் நடக்குது. இதை செய்பவர்கள் தெலுங்கர்களை தவிர பார்ப்பனர்கள் அல்ல. இதனால நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப வேலை வாய்ப்புல நாங்க வந்து பிச்சை போட்டோம். ஒரு திராவிட ஆதரவாளர் ஒருத்தர் சொல்லிருக்கு, நாங்க தான் பிச்சை போட்டோம் அப்படின்ட்டு. உண்மை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்க எல்லாரையும் மருத்துவர் ஆக்கிடுவோம். யார்? காந்தலட்சுமி நாயுடு அப்படின்ற அந்த தங்கச்சி தன் பெயரை தமிழ் பெயரா மாத்திட்டு போய் சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாரையும் மருத்துவர் ஆக்கிட்டோம். அதாவது ஏகே ராஜன் அறிக்கையில அவங்க கொடுத்திருக்காங்க தெளிவா, தமிழ்நாட்டுல கைகளில் விரலை விட்டு எண்ணி விடலாம் ஒவ்வொரு வருடம் மருத்துவத்துக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்து போகின்ற மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடின்னு 6 பேர் 10 பேர் இப்படிதான் போயிருக்காங்க. அந்த பட்டியலை நான் எடுத்து படிச்சேன். 6 பேர் 10 பேர் தான் போயிருக்காங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து 7.5% கொடுத்திருக்காங்க. அதுலயும் பறைய சமூகத்தை சேர்ந்தவங்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா எனக்கு தெரியல. ஒரு ஆள் போனாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அப்ப கல்வியை நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்றது தனியார் கல்வியை சொல்றாங்களே தவிர அரசாங்கம் கொடுக்கின்ற கல்வியை இவர்கள் சொல்லவில்லை. இது திராவிடம் உருவாக்கிய வர்ணாசிர தர்மம். தமிழ்நாட்டில் ஆதி தமிழ் குடியான பறையர்களும் தேவேந்திர குல வேளாளரும் அருந்ததியின மக்களும் படிக்க கூடாது அப்படின்னு, அவர்கள் மருத்துவத்துக்கு போக கூடாதுன்னு பண்ணது இதே திராவிட மாடல் ஆட்சி தான். அப்ப கல்வி போச்சு. சரி, அப்ப அவங்க வந்து அதிகாரத்தை நாங்க கொடுத்தோம் அப்படின்றாங்க. நல்லா ஒண்ணு கேட்டுங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிற அமைச்சர்கள்ல வெறும் 4 பேர் தான் ஆதிக்குடிகள் சேர்ந்தவர்கள். சரிங்களா? அவங்க மொத்தமா எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறையர் ஒரு 13, தேவேந்திர குலாளர் ஒரு 7, அருந்ததியினர் ஒரு 3, மொத்தம் 23ல இருந்து 24% இருக்காங்க. 24% தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் இருக்கும் இந்த ஆதிக்குடிகளுக்கு 4 அமைச்சர்கள். வெறும் 6% இருக்கின்ற தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு 11 அமைச்சர்கள், முதல்வர் துணை முதல்வர்ல ஆரம்பிச்சு வரிசையா 11 அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க. ஆனா வாக்கு போட்டதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 23% பறைய சமூக வாக்குகளும், இந்த 23% இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகளும், அருந்ததியின மக்கள் வாக்குகளும் திராவிட மாடல் ஆட்சிக்கு போகுது. ஆனா அவர்கள் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்காமல் 11 அமைச்சர்கள் தெலுங்கர்களா வச்சிருக்காங்க. இதை செய்வது பார்ப்பனர்கள் அல்ல, தெலுங்கர்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, அப்ப அவங்களுக்கு இதுவும் போச்சு. ஆனா உண்மையிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன், 23% இருக்காங்களே திரைத்துறையில எத்தனை பேரு பெரிய பெரிய நடிகர்களா பறைய சமூகத்தை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க? அருந்ததியின சமூகத்தை எத்தனை இயக்குநர்கள் பெரிய அளவுல இருக்காங்க? அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் திட்டமிட்டு அவர்களின் வாக்குகளை வாங்கி அவர்களை அமுக்கி இவர்கள் மேலே இருந்து கொண்டிருக்காங்க. அப்ப எப்படி இவங்க வெற்றி பெறாங்க? திராவிடனா பார்ப்பானா பாரு, பார்ப்பானா பாரு, பார்ப்பானா பாருன்னு பார்ப்பனர்களே ஸ்கேப் கோட் அப்படிம்பாங்க, பலிகடை ஆக்கிறது. அவன் தப்பு பண்றாங்களே அவனை சொல்லிடுறான், திட்டிடுறான். தமிழனுக்கு பார்ப்பான எதிர்ப்பை ஊட்டி விட்டு பார்ப்பான் பண்ணான்னு பறையரோட பஞ்சம நிலத்தை எழுதி வாங்கிக்கிட்டது.
பார்ப்பான் பண்ணான்னு தேவேந்திர குலவர் பஞ்சமலத்தை எழுதி வாங்கிக்கிட்டது. பார்ப்பான் பண்ணான்னு அருந்ததியின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நிலங்களும் புடுங்கி இந்த தெலுங்கர்கள் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்ப பாத்துக்கோ, ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கிட்டோம். ஆனா ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள் நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களிடமிருந்து இன்னும் நாம் விடுதலை வாங்கல. அதான் உண்மை. சரி, அப்ப இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. அதாவது தலித் எழில்மலை அப்படின்னு ஒரு ஐயா, ஆதிக்குடியை சேர்ந்தவங்க, அவங்கள ஒரு பொது தொகுதியில நிறுத்தி அந்த அம்மா பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க ஒண்ணு, ஜெயலலிதா அம்மாவை, அந்த அம்மா வெற்றி பெற செய்தாங்க. உண்டா இல்லையா? தனபால்னு ஒரு ஐயா, அவங்க என்னை இவங்க எல்லாம் ரொம்ப மோசமா நடத்துறாங்கன்னு சபாநாயகர் ஆக்குனாங்க. அந்த அம்மா சபாநாயகர் ஆக்கணும்னு யார் எந்திரிச்சு வந்தாலும் சபாநாயகர் ஏஞ்சி நிக்கணும். நீ யார வேணாலும், என்ன ஜாதியா வேணாலும், நீ சபாநாயகர் ஏஞ்சி நிக்கணும்னு ஒரு ஆதிக்குடியை சேர்ந்த தனபால் உள்ளார சபாநாயகர் ஆனோன்னு எல்லாரும் ஏஞ்சி நிக்க வச்சாங்க. அந்த பாப்பாத்தின்னு சொல்ற அந்த அம்மா ஜெயலலிதா. ஏன்னா ஏன் தெரியுமா அந்த அம்மையார் ஜெயலலிதா பிடிக்கும்? 10 வருஷம் உங்களை உட்கார வச்சிருந்தாங்க வெளியில. அந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் ஏன் தெரியுமா பிடிக்கும்? 10 வருஷம் தீய சக்தி ராஜ நாகம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு கருணாநிதியை 10 வருஷம் உட்கார வச்சிருந்தாங்க. இவங்கள் பண்ற கொடுமையெல்லாம் நீ கேட்டேன்னு வச்சுக்க, அப்படியே உனக்கு பத்துக்கிட்டு வருவாங்க எல்லாருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அம்மாவை பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா தான் இந்த மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சது. சும்மாப்பா கருணாநிதி எல்லாம் பண்ணிருக்கிற கொடூரம் இந்த ஆதி தமிழ் குடிகளுக்கு. ஒரு அம்மாவெல்லாம் அடிச்சாங்க போயிட்டு. அந்த அம்மா பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்கதான் வெற்றி பெற வச்சாங்க. இந்த சென்னை மாநகரமே ஆதி குடிகளோட நகரம், பறையர்களின் நகரம் சென்னை நகரம். இப்ப பறையர்களுக்கு என்ன வச்சிருக்காங்க? எல்லாத்தையும் வெளில துரத்தி விட்டாங்க. போய் எல்லாம் ஆந்திரால இருந்து ஆளை கூட்டு உள்ளார வச்சுட்டாங்க. இதே ஐயா ஸ்டாலின் ஆட்சி 2021 அவங்க சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. பக்கம் 80 285வது புள்ளியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் சொல்ல, தூய்மை பேரு தான், வாய் தான், விளம்பரம் தான். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநகராட்சி பேரூராட்சி எல்லாம் சொல்லிட்டு இதில் வேலை செய்யும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உடனடியாக வேலை வாய்ப்பு, ஊதியம் எல்லாம் கொடுப்போம். வாயாலே வடை சுடுறது, வாயாலே பொங்கல் வைக்கிறது, வாயாலே சாம்பார் வைக்கிறது. ஆனா எப்படி உடனடியாக தீர்த்தாங்க? உள்ளார கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டாங்க. இதுதான் இந்த ஆட்சி. இதுல கியூபாவிற்கு நாங்கள் விடுதலை வாங்கி தருவோம். பெடல் கேஸ்ட்ரோவை பார்த்தாயா? என்ன ஏமாற்றுடா எப்பாடி! உங்களை மாதிரி ஏமாத்தவே முடியாது. தமிழர்கள் எங்களை மாதிரி ஏமாறவே முடியாது. அதனாலதான் 500 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒப்பந்த பணியாளர்களை இந்த ஒப்பந்தத்தை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆந்திரால இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு. நல்லா கேட்டுங்க, ஆந்திரால இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து ஆதி தமிழர்கள் அனைவரும் அங்க கூலி வேலை செய்யணும் ஆந்திர நிறுவனத்துக்கு. அப்ப பாத்துக்க, ஏன் ஒரு 2 பறையரை கூப்பிட்டு இந்த நிறுவனத்தை ஆரம்பி, நீங்க வச்சுங்க, இல்ல இந்த ஆதி தமிழ் குடிகளை கூப்பிட்டு நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிங்க, இந்தாங்க வச்சுக்க வேண்டியதுதானே? வளர்த்து விட வேண்டியதானே? வளர்த்து விடக்கூடாது. அவங்களெல்லாம் நம்ம மேல கொண்டு வந்துடக்கூடாது. அவங்களை இப்படியே கீழே நான் உட்கார வச்சுக்கிட்டே திருமலை நாயக்கர் சேர்ந்த ஆட்சியா ஐயா ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க நினைச்சு பாரு, இந்த சிக்கல்ல ஐயா ஸ்டாலின், நம்ம அண்ணன் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, KN நேரு, யாருமே தமிழர் இல்ல. இவங்க எல்லாம் தெலுங்கர்கள். எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற வரி பணத்தை கொண்டு போய் தெலுங்கு நிறுவனமான ஆந்திரா நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எதுக்கு தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி விட்டு வச்சிருக்கணும்? அவங்க நீங்க நான் கேட்கிற கேள்வி சரியா இல்லையா? இத நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா, தெலுங்கு திரையுலகத்தை தமிழ் திரையுலகத்தையும் தெலுங்கு திரையுலகத்தையும் ஒன்னா கலந்து தெலுங்கு திரையுலகத்துக்கு கீழே தமிழ் திரையுலகத்தை அடிமையா வச்சிருக்க போறாங்க. அதுதான் இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா, பார்ப்பனர்கள் நிலங்களை புடுங்கல. ஏன்னா தமிழ்நாட்டுல பார்ப்பனர்கள் நில உடைமையாளர்களே இல்ல. நில உடைமையாளர்களை இருந்து ஆதிக்குடிகளை இன்னமும் தாழ்த்தி வச்சிருக்கு தெலுங்கர்கள் தான். கோயிலுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க பார்ப்பான்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஒருவேளை நீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சுங்க. சனாதானத்தை எதிர்த்து விடுவோம். ஒரு அண்ணன் 1 சீட்டு 2 சீட்டு MP சீட்டுக்காக சனாதானத்தை எதிர்த்து விடுவோம். தமிழ்நாட்டுல குறிஞ்சாங்குளத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நீங்க போயிட்டு என்னைக்காச்சும் அங்க என்ன நடந்துச்சுன்னு நின்று பேசியிருக்கீங்களா? கிடையாது. எதுக்குப்பா இந்த கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஏமாத்துறாங்க. அப்ப இந்த சிக்கலுக்கான பிரச்சனைக்கான வேர் அப்படின்றது, அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் எப்போது வந்தார்களோ அப்போதே அவர்கள் பறையர்களையும் தேவேந்திர குலவெல்லாரையும் வீழ்த்தி விட்டார்கள். ஏந்திரிக்கவே கூடாது அந்த 2 சமூகம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன். தாத்தா MC ராஜா, அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன், இவங்க 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்ன தெரியுமா? நல்ல தரமான கல்வி. அந்த மாதிரி ஒருத்தவங்களை கல்வியை கொடுத்து நல்லா கொண்டு வரணுமா, இல்ல அவங்கள மதுவுக்கு அடிமையாக்கணுமா?
ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, பறையர் பேரவை நடத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க ஜனம் தாங்க அங்க பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்காங்க, எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு அவங்க ஒரு நேர்காணல சொல்றாங்க. அப்ப பாத்துக்க, பறையர்களின் வாக்குகள் வேணும். நல்லா கேட்டுக்கோ, வேங்கை வயல்ல அவங்க வேங்கை வயல்ல மலத்தை கலந்துட்டான்னு யாரு புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே புகார் வழக்கு போட்டிருக்கு நம்ம அரசாங்கம். ஒரு விசிக தம்பி கொடிக்கம்பம் நடுறான்ப்பா, கொடிக்கம்பம் நடுறதுக்காக வட தமிழ்நாட்டுல இருந்து அவன் மண்டையை உடைச்சு ரத்தத்தை உடைச்சு ஓட விட்டாங்க. எவ்வளவு அநியாயம்டா, எவ்வளவு அநியாயம் ஆதி குடிகளுக்கு எதிராக நடக்குது. ஆனா பார்த்தனா நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து பிடல் காஸ்ட்ரோவுக்கும் கியூபாவுக்கும் வணக்கம் செலுத்திக்கிட்டு இருப்பாரு. எவ்வளவு ஏமாற்று, இன்னும் எவ்வளவு நாள் நம்ம ஏமாற போறோம் தமிழினமே. இந்த தெலுங்கு இனவெறி கூட்டத்தை நாம் விடுதலை பெறவில்லை என்றால் நம்மால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, தமிழ்நாடு இஸ் தி ஸ்பைன் ஆஃப் இந்தியா. பல பேர் இதை சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவின் முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு சரியா இருக்கணும்னா திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடாது. இதை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரியாம பண்றீங்க. உங்களோட கோட்பாடு எல்லாம் மாறலாம், அதுக்கெல்லாம் இது கிடையாது. இந்தியா என்ற நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலிருந்து திராவிடத்தை வேரோடு புடுங்கி எறிய வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவரும் பகிருங்கள். மிக்க நன்றி.